தேதி எடுப்பா யார்ட்ட என்ன பேசியான்னு ஒன்றும் புரியலையே. பணத்தை வேற போட்டு விடியன்னா இப்ப நானே கார் எடுத்துட்டு வரேங்க. பணம் என்னமோ இவருக்கு தண்ணி பட்ட பாடலாம் இருக்கு. உள்ளே போற வா, வெளியே தானே வரணும், நான் பாத்துக்கிட்டே உனியே. போவன் போவன், எங்க போறேன் நானும் பாக்கேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவுனா வீட்டுல இருக்க வேண்டியது கிடையாது, ஒரே பையன் எடுத்து ஓட வேண்டியது. பேர் எடுப்பா எத்தனை தடவை சொல்லியாச்சு ஃப்ரெண்டுகள் கூட சேராதே நீ. ஆனாலும் எங்கேயாவது ஒரு வார்த்தை கேட்க நான் இதுல இருக்கேங்கிறது கூட மறந்துட்டு பேசிட்டு போறான். வாரட்டு அங்க தானே வரணும், நான் பாத்துக்கிட்டேன். வெளியே எங்களை போறா கடைக்குதான் என்ன இருக்குல பையன் எடுத்து போறா. போன்ல என்னமா 50 வாங்குங்க, 100 வாங்குங்க, 10 வாங்குங்க, ரூபாய போட்டு விடியுங்க. இப்ப நானே கார் எடுத்துட்டு பயணம் போறேங்க. எங்களை போறா? என்னது பட்டாசு கிடைக்க? எதுக்குல இப்ப பட்டாசு? தீபாவளி வந்துட்டாக்கா? வேற எதுக்குல இப்ப பட்டாசு? வீட்டுக்குள்ள வச்சு கொளுத்தி விட்டுட்டு வீட்டுல இருக்கையில சோழி முடிக்க முதல்ல என்னத்துக்குன்னு கேக்கேன். என்னது திருவிழாவா? நம்ம ஊர்ல இந்த மாசம் திருவிழா இல்லையா? என்ன 2-3 மாசம் இருக்கே. வேற என்ன திருவிழா வந்துட்டு? என்னது தேர்தல் திருவிழாவா? அது என்ன திருவிழா? கிளைமேக்ஸா? படத்துக்கு தானே கிளைமேக்ஸ் போடுவாங்க. என்னல சொல்லியா? பேதி இருக்க எதுக்கு உனக்கு? நாங்களும் இந்த ஊருக்குள்ள தான் இருக்கோம், எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. உனக்கு மட்டும் என்னல? அப்படியே தேர்தல் திருவிழாவா இருந்தா கூட அதுக்கு எதுக்குல இத்தனை பாக்ஸ் பட்டாசு? ஜெயிக்கல என்ன ஜீவா? சுத்தி வச்சிட்டு நடுவுல உட்கார்ந்து வெடிச்சிருவியா? என்னல ஐடியா? சோ கடவுளே, என்னல பேசிட்டு இருக்கா? ஏலே 10வது படிச்சு ரிசல்ட் வந்துச்சு, 12வது படிச்சு பரீட்சை எழுதி அதுக்கு ரிசல்ட் வந்துச்சு, ஏன் காலேஜ் படிப்பு கூட ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் வெடி வாங்க ஓடனா? பெட்ஷீட்டை மூடிட்டு முக்கல படுத்து தூங்கிட்டு கிடப்பா. நான் தான் வந்து இன்னைக்கு ரிசல்ட் என்னாச்சு பாத்தியான்னு எழுப்பி விடுவேன். யாரோ ஒருத்தர் ஜெயிக்கல பார்க்க அப்படின்னு ஆர்வம். ஜெயிச்சா அவிய ஆள போறாவ, ஆள போல நம்மள இந்த ஊருக்குள்ள இருக்க போறோம். இதுல என்னல பெரிய வெடி வெடிச்சு கொண்டாட வேண்டியது? அதுக்கு என்ன என்னமோ உலக அதிசயமா சொல்லிட்டு இருக்கா? அந்த கமல் சார் கூட தான் ஆரம்பிச்சாரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி. அதுக்கெல்லாம் வெடி வெடிச்சு கொண்டாடியாக்கா? பியானோ ஏசியோ அதுக்காகலாம் நீ பட்டாசு வாங்க பாப்படான்னு சொல்லிவிட்டேன். நீ பட்டாசு வாங்கிட்டு இப்படி சுத்திட்டு தெரிய பார்த்தா அடுத்த கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? உன்னை தூக்கிட்டு மிதிக்கலாமா நினைப்பான். எந்த கட்சியும் சேராத மாதிரி அமைதியா இருக்கானா? சும்மா நான் அந்த கட்சி அந்த கட்சின்னு ஊர் முழுக்க தண்டரை அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சரிபட்டு வராது. வெடியும் வாங்கக்கூடாது, வெடிக்கவும் கூடாது. அதுக்கு என்னல எல்லாரும் அவியலுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கதான் ஜீவாவே. நீ மட்டும் எதுக்குல விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியா? அம்மா கூட தான் அவளுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தா. கேட்டா காலங்காலமா போட்டுட்டு இருக்கேங்க. உன்னை மாதிரி எல்லார்ட்டும் போய் சொல்லிட்டு வெடியா வாங்கிட்டு தெரியா? ஏன் நான் கூட தான் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தேன். நான் என்ன உன்ன மாதிரி வெடி வாங்கிட்டாலும் தெரியும் இல்ல 4 ஃப்ரெண்டுகளுக்கு போன் போட்டு கும்மி அடிச்சிட்டு தெரியானா? யார் ஜெயிச்சாலும் சரி பார்த்துட்டு அமைதியா அணக்கலாம இருக்கணும். போல உள்ள எந்த வெடியும் வாங்க கூடாது, வெடிக்கவும் கூடாது. ராத்திரி முழுக்க தூக்கம் வராதுன்னா வெடி வெடிக்க போறியா? ராத்திரி நீ மட்டும் உட்கார்ந்து வெடி வெடிச்சிட்டீனா லூசுன்னு சொல்லுவாங்களே. பேதி இருப்பா ஊர் சேனல்ல ஏன்ட்ட வந்து கேட்கக்கா உன் தம்பி எங்களை தூங்க விட மாட்டீங்கன்னு சண்டைக்கு வரக்கலே. இல்ல நீ வெடி வாங்கவும் தேவையில்ல, வெடிக்கவும் தேவையில்ல. நீ மட்டும் இப்ப பட்டாசு கடைக்கு போனான்னு வச்சுக்க காலை ஒட்ட நறுக்கி விடுவேன். போல உள்ள போ. இவன் கேட்டதெல்லாம் என் பிள்ளையில வேற எடுத்து வச்சிருக்கான். அதுவள விசில் அடிச்சுட்டு தெரியுது. போ தம்பி சேகரி, பட்டாசு கடைக்குல இப்ப போகக்கூடாது. என்னது பரபரன்னு வருதா? இது என்னல ஒரு புது டைப் நோயா இருக்கு? பரபரப்புங்க வேற சந்தோஷமா இருக்குங்க. உண்மையில என்னதானே இருக்கு? கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நாசமா போச்சு. இல்ல உனக்கு என்ன, நீ எதுக்கு இப்படி பரபரப்பு பையன் எடுத்துறியா? ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உழைச்சாதானே நம்மளுக்கு சோறு. அதை ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு காலையில வேலைக்கு போனேன். எதுக்குல லீவு? சோ கடவுளை நீ திருந்த மாட்டாமல்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இன்னைக்கு லீவு தான், நாளைக்கு லீவு. ரிசல்ட் ஃபீவர் வந்துச்சா இல்ல பீ தண்ணி வந்துச்சாலே? அவரை பெரிய மனுஷன்ல சேர மாட்டேங்காரு, சின்ன மனுஷன்ல சேர மாட்டேங்காரு.
எல்லாருக்கும் பேதி தான் இருக்கு. ஆமா மாணிக்க யாருக்கு ஓட்டு போட்டாரா? லீவ் மட்டும் முடியாது. ஏலே நீ பட்டாசு வாங்க வேண்டாம் வெடிக்க வேண்டாம் போவல. உள்ள போனே. தம்பி சேகரி இந்த வாரேப்பா பேதியப்பா சொல்ல சொல்ல கேட்காத நீ பாரு போன் போட்டுக்கிட்டு இருக்கான். சின்னாச்சி இவன் எதுக்கு இப்படி அலையா? நடுக்கமா இருக்குங்க, பதட்டமா இருக்குங்க, பயமா இருக்குங்க. அப்படி என்ன பயம்? எதுக்கு இவ்வளவு பரபரப்பு? அப்படி யார் அந்த தடவை ஜெயிக்க போறா? கடவுளே, நான் உன்கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நான் ஆசைப்பட்ட விஷயம் நாளைக்கு எப்படியாவது நடந்துடணும். நான் அந்த ஊருக்குள்ள ரொம்ப வம்பு பண்ணி வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயும் போய் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டேன். அவிதான் ஜெயிப்பாவனி, கண்டிப்பா ஜெயிப்பாவனி விளம்பரம் வேற பண்ணிவிட்டேன். ஆனா நாளைக்கு காலையில ரிசல்ட் வரப்போகுது. எப்படியாவது எனக்கு பிடிச்ச கட்சி ஜெயிச்சிடணும். எங்க அப்பா அம்மா வேற அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட வச்சிருக்கேன். அவிய ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாது கடவுளே. அல்லாச்சாமி, உங்க மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க தான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். பிள்ளையாரப்பா, உங்க மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச அந்த கட்சி எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஏசப்பா, நீங்க சொன்னா செய்வீங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? எப்படியாவது விசில் ஊதிரணும். ஏலே, ஏசுக்களை இப்படி கிடந்து சாமியை கும்பிட்டுட்டு கிடக்கா? நீ என்ன வேணாலும் மக்கள் எல்லாரும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அவியதான் ஜெயிப்பாவ. இல்ல பூமாரி, கண்டிப்பா அந்த கட்சி ஜெயிக்கணும். ஏன்னா நந்தினி இருக்கா பாரு, அவகிட்ட ரொம்ப பில்டப் பண்ணிட்டேன். பந்தயம் வேற கட்டியிருக்கேன். கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நான் பந்தயம் கட்டியிருக்கேன். ஜெயிக்கலன்னு வச்சுக்க மூஞ்சில காரி துப்பிடுவா. ஏலே, ஜெயிச்சிட்டா நீ அவன் மூஞ்சில காரி துப்பிடுவியோ? இல்ல, இதையே வச்சு அவ கூட நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன்ல. ஏலே, இப்படி ஃப்ரெண்ட் தானே? அது ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு மேலயும் இருக்கு. ஓஹோ, இதுக்காக தான் இப்படி ஒண்ணு கும்பிட்டு கிடக்குறியோ? நீ என்ன கும்பிட்டாலும் நடக்கிறதுதான் நடக்கும். கடவுள் யாரை வர வைக்கணும்னு நினைக்காவளோ அவியதான் வருவாவ. சோத்து முட்டை, உனக்கு டிவிக்கே தானே பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும். ஆனா யார் ஜெயிச்சாலும் நம்ம ஏத்துக்கிடணும். அதுதான் நல்லது. அவிய ஜெயிக்கல இவிய ஜெயிக்கலன்னு இப்படி கடந்து புலம்பக்கூடாது, சரியா? நாளைக்கு காலையில எதுவா இருந்தாலும் பாப்பா. இப்பவே எதுக்கு நீ சாமி கும்பிட்டுட்டு கிடக்கா? நான் கும்பிடுவேன். இன்னைக்கு முழுக்க இங்கே தான் இருக்க பாரு. இங்கே கதை நான் அம்மாட்ட போய் சொல்லி. கடவுளே, லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. அதுக்காக என் வேண்டுதலை கேட்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பா நான் சொன்ன கட்சி ஜெயிச்சிடணும். இந்த எலக்ட்ரிஷியன் வாரேன்னு ஆளே காணோம். வருவான்னு நானும் அப்பத்திலே இருந்து வெளியே இருக்கேன். அவனை பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போனதான் மிச்சம். ஆளே காணோம். ஒரு வாரம் ஆச்சு போன் போட்டு இந்த வாரம் அந்த வாரம் என்ன இன்னைக்கு கண்டிப்பா வந்துறியேண்ணா. என்ன காணோம், எங்க தான் பயன் எடுத்து போனானோ. சரோஜா, வாங்க ரோசப்பக்கா. என்ன சரோஜா வெளியே வந்து நின்ன மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல கண்ணு, எலக்ட்ரிஷியனை தேடிட்டு வெளியே வந்து நின்று பார்த்துக்கிடுங்க. போன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஒரே பிசிங்க. இன்னைக்கு கண்டிப்பா வாரேன்னு பார்த்துக்கிடுங்க. அதான் வாரானு வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னாச்சு சரோஜா, ஏதோ ரிப்பேரா இருக்கோ? ஆமாக்கா, யார் ரூம்ல இருக்க ஏசி ஒழுங்கா காத்து வரல. கூலிங்கே ஆக மாட்டேங்க, ரொம்ப லேட் ஆகுது. வெயில் அதிகமா இருக்கு, ஊத்தியெல்லாம் தாங்க முடியல. அதான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். நல்லா இல்லைன்னு சொன்னா புதுசு மாத்திடலாம்க்கா, அதுக்குதான். ஆமா சரோஜா, வெயில் சமாளிக்கவே முடியல. எங்க வீட்டுல ஏசியும் இல்ல, அந்த பேனு கீழே தான் படுத்து கிடப்பேன். வியாத்து கொட்டிட்டே தான் இருக்கும். ஏக்கா பேன் காத்துல எரிஞ்ச காத்துல வருது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு. எப்படிதான் சமாளிக்கல, எனக்கு ஏசி இருந்துமே கஷ்டமா தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. சரியா கூலிங் ஆக மாட்டேங்க. பிரிட்ஜியை திறந்தாச்சுன்னா அதுக்குள்ள மூஞ்சி விட்டுலாமான்னு தோண பார்த்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, நானும் வந்து பிரிட்ஜியை திறந்தேன்னா கொஞ்ச நேரம் மூஞ்சி காட்டிட்டு தான் வெளியே எடுப்பேன். இப்போ எங்க வீட்டுல பிரிட்ஜியும் ரிப்பேரா இருக்கு பத்தியா. இந்த தடவை வெயில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த வெயில்ல வேற அடுப்பை வெளியே போட்டு வேற பொங்கிட்டு கிடக்கேன். ரொம்ப கஷ்டம் சரோஜா. முன்னால இருந்த நேரத்துக்கு இப்ப கொஞ்சம் கருத்துட்டேன்னு சாக்கு மாமா சொன்னாவே. உனக்கு அப்படி தெரியுதோ? ஆமாக்கா, என் கலர்ல இருப்பீல இப்ப கொஞ்சம் கலர் கம்மியா தான் தெரியுது. ரொம்ப வெயில நிக்காதுங்கக்கா, எப்படியாவது ஒரு ஏசி வாங்கி போடுங்க. சரி சரோஜா, பாப்போம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்க்கணும். சரிக்கா. சரோஜா, நாளைக்கு ஓட்டு எண்ணியாவில் யார் ஜெயிப்பா? ஏக்கா, நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு என்ன சொல்லிட போறாவே, தெரிஞ்சிட போகுது. நம்மளுக்கு என்ன தெரியும், யார் அதுக்கு ஓட்டு போட்டாலும் தெரியாதுல்ல. இல்ல சரோஜா, ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியாவ. சில பேர் இந்த எலெக்ஷனை கணிக்கவே முடியலங்க. அதான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. யா ஜெயிப்பான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏக்கா, எங்க வீட்டுல
என் மகன் பரீட்சை எழுதிருந்த மாதிரி 10வது பரீட்சை. அப்பதான் பாஸ் ஆவானோ ஃபெயில் ஆவானோன்னு ஒரே கவலையா இருந்துச்சு. காலையில ரிசல்ட் வரப்போகுதுன்னு ஒரே படபடப்பா இருந்துச்சு பாத்துக்க. அதே மாதிரி இப்ப இருக்கு சரோஜா. ரோசப்பக்கா எதுக்குக்கா அப்படி படபடங்குது? நீங்க வேற அதே நினைச்சிட்டு மயக்கப்பட்டு விழுந்துறாதுங்க. தெரியல சரோஜா, நான் எப்பவுமே இந்த டிவியை வச்சு நியூஸ் பார்த்துட்டு கிடப்பேன். அதனால எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. நீ அவ்வளவா இதை பார்க்க மாட்டியோ? இல்லக்கா, நான் எப்பயாவது பார்ப்பேன், ரொம்பலாம் உங்க அளவுக்கு பார்க்க மாட்டேன். அதனால எனக்கு ஒரு பரபரப்பல்ல படபடப்பா இல்ல. எங்க வீட்டுல சாக் மாமா எப்பவுமே நியூஸ் தானே வைப்பாவே. அது மட்டும் இல்லாம அவங்க செல்லுல வரத வேற எடுத்து எடுத்து ஓயாம காமிப்பாவே. அதே பார்த்து பார்த்து அதை பத்தியே வீட்டுக்குள்ள பேசிட்டே கிடப்பாமா. 10வது வரைக்கும் என் மகன் அஜய் இருக்கான் பாரு, அவனும் அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். நான் இந்த தடவை என் பிள்ளைகள் சொன்ன கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏக்கா அப்படியா? ஆமா சரோஜா, பிள்ளைகளை ஆசை விடுத்து வேற என்ன செய்ய, அதுக்கே போட்டுவானி போட்டுட்டேன். அதான் யார் ஜெயிப்பான்னு ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு. ஏக்கா கவலைப்படாங்கக்கா, யாராவது ஒருத்த ஜெயிச்சுட்டாவன்னு சொல்ல தானே போறவே. நீங்க வாட்டுக்கு பொறுமையா இருங்க, நாளைக்கு பாப்போம். என்ன வானதி, மாநாடா? இல்ல மயிலாடு. மாநாடு மயிலாடுன்னுகிட்டு நல்லா கேள்வி கேளு. 2 பேர் பேசுறவனுக்கு மாநாடு மாதிரி தெரியுதா? இல்ல வானதி, எப்பவுமே வீட்டுக்குள்ள கிடப்பே, எனக்கு வெளிய நின்னு கதை விடுறீங்களே, அத கேட்டேன். ஓனர் நாளைக்கு ஓட்டு என்ன போறோம், ரிசல்ட் வரப்போகுது. யார் ஜெயிப்பா ஓனர்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் ஒன்னே மாதிரி இந்த ஊருக்குள்ள இந்த வீட்டுல தானே இருக்கேன், வந்தாதான் தெரியும். இல்ல ஓனர், ஓட்டு போட்ட நாள்ல இருந்து எப்ப இந்த தேதி வரும், இப்ப இந்த நாள் வரும்னு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தூங்கி முழிச்சிட்டோன்னா அந்த நாள் வந்துடும். ராத்திரி வேற தூக்கம் வருமா என்னன்னு தெரியல ஓனர். குழந்தை உனக்கு அப்படிதான் இருக்கும், எனக்கு அப்படிதான் இருக்கு பாத்துக்க. ராத்திரி தூக்கம் வருமா என்ன ஏதுன்னு தெரியல. ஆமா ரோசப்பக்கா, அதனால தான் நீங்க நின்னோடனே ஓடி வந்துட்டேன். யார் ஜெயிப்பா ரோசப்பக்கா? தெரியல குழந்தை, ஒன்னே மாதிரியே தான் நானும் சரோஜாட்ட வந்து கேட்டுட்டு நிக்கேன். வேற யார் ஜெயிப்பா? நான் ஓட்டு போட்ட கட்சி தான் ஜெயிக்கும். மீன்காரி, நீ யார் ஓட்டு போட்ட? நாளைக்கு ஜெயிக்கும் போது பாருங்க வானதி, அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இப்படி சொல்லி தப்பிச்சிட்டு போறீங்களா? ஓனர், இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா என்னன்னு தெரியல. பேசாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே இடத்துல இருந்துருவோமா? ஏன், எதுக்கு ராத்திரி தூங்கண்டாமா? தூக்கம் வராது ஓனர். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால நீங்க, நான், ரோசப்பக்கா, மீன்காரக்கா, என்ன யார் யாரெல்லாம் வரவளோ அவளையும் கூப்பிட்டுக்கிடுவோம். ஒன்னா ராத்திரி சோத்த பொங்குவோம், இங்கே உட்காந்து சாப்பிடுவோம், நல்ல கதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் செய்வோம், அதையும் நல்லா திம்போம். காலையில விடிஞ்ச உடனே காப்பியை போடுவோம், பாயசத்தையும் போடுவோம். காப்பியை குடிச்சிருவோம், பாயசத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். தமிழர்ல பாயசத்தை கையில வச்சுட்டு டிவியை பார்த்துட்டே இருப்போம். யார் ஜெயிக்கான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச கட்சி ஜெயிச்ச உடனே மடக்குன்னு பாயசத்தை குடிச்சிருவோம். ஜெயிக்கலனா பாயசம் வயிற்றுல போகாது ஓனர். பேதிதான் இருக்கு. பேதி எடுக்கோ வாந்தி எடுக்கோ எல்லாரும் ஒரே இடத்துல எடுப்போம் ஓனர். சே, நாரி போச்சு. வானதி, குழந்தை பிள்ளை சொல்லியது நல்ல ஐடியாவா இருக்கு வானதி. ராசாப்பு அப்படிதானே? ஆமா மீன்காரக்கா, குழந்தை சொல்லியது எனக்கு நல்ல ஐடியாவா தான் தோணுது. ராத்திரி தூக்கம் வருமோ வராதோ, வீட்டுக்குள்ள அவிஞ்சிட்டு அதிலே கிடக்கிறதுக்கு வெளியே உட்காந்துக்கலாம். நல்ல காத்தோட்டமா இருக்கும், ஒன்னா சேர்ந்து பேசிட்டு வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முழிச்சிருக்கலாம். ஆமா ராசாப்பு, உன்னை சோறு வாங்கி திம்மா, நல்லா உட்கார்ந்து கதை விடுவோம், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி தெருவுல படுப்போம். மீன்காரக்கா படுக்கலாம் கூடாது, எழும்பி உட்காந்து பேசிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு கிடக்கணும். சரி, குழந்தை பிள்ளை சொன்ன மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம், இங்கனே உட்கார்ந்து சோத்தை வாங்கி திம்மா. என்ன மீன்காரக்கா பேசிட்டு இருக்கே, சோறு பொங்க போறீங்களா? ஆமா செல்லம்மா, நாளைக்கு தியேட்டர் முடிவு வருதுல, வாட்டு எண்ணியாவல்ல, அதான் இன்னைக்கு யாருக்குமே தூக்கம் வராதுன்னு சொல்லியாவ. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சோறு வாங்கி தின்னுட்டு ஒண்ணா உட்கார்ந்து கதை விடலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். மீன்காரக்கா அப்படியா? எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கு பாத்துக்கிடுங்க. அதனால ராத்திரி முழுக்க தூக்கமே வராது.
ஒண்ணு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கன்னு ஆசைப்பட்டா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து செய்யுங்க, சாப்பிடுங்க. நானும் என்னால முடிஞ்சதை என்ன வாங்கிட்டு வரணுமோ அதை வாங்கிட்டு வருவேன். ஓனர் நீங்க அரிசியும் பருப்பையும் எடுத்துட்டு வந்துருங்க. ரோசப்பக்கா உங்க வீட்டுல காய்கறி என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. மீன்காரக்கா உங்க வீட்டுல கருவாடு இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க, பொரிச்சிருவோம். என்னையும் சேர்த்து கொண்டு வந்துருங்க. சரி குழந்தை பிள்ளை. நான் பாயாசத்துக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே அடுப்பையும் விறகையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். செல்லமாக்கா நீங்க பால் காப்பி தூள்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வடைக்குள்ள பொருள் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் சில்பாக்கா நீங்க சீனி, கடுகு, சாம்பார் பொடி, வேற என்னென்ன மசாலா ஐட்டங்கள்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு முதல்ல கூட்டாஞ்சோறு, ரெண்டாவது காப்பி, மூணாவது ஸ்நாக்ஸ், காலையில பாயாசம். எல்லாருக்கும் ஓகேவா? வீட்டுக்கு ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஒன்னா சமைச்சு சாப்பிடுறோம், தேர்தல் திருவிழாவை கொண்டாடுறோம். உங்ககிட்ட சீனி வாங்குறதுக்கு ரூபாயில என்ன செய்ய முடியும்? ரேஷன் கடையில தான் சீனி வாங்கிருப்பீல்ல, அதை தூக்கிட்டு வா. அது எங்க வீட்டுக்கு வேணும்ல. அப்படியே அப்படின்னா நீ உன் வீட்லயே இருந்துக்க, இங்க வராண்டா. இல்ல நானும் எங்க அம்மையும் வருவோம். நான் போய் சக்கரை எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரேன். நீங்களும் எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. நீங்க சமைக்கிறோம், இங்க வச்சு சாப்பிடியும் கதை முடியும். ஒன்னர் ரபியில சேகர் வருவானா? குடுமி